கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யாவும் அங்கே இருந்திருக்கணும், மண்டையும் சேர்த்து உடச்சிருக்கணும். பழி வேணால் கார்த்தி மேலே விழுந்துட்டு போட்டோம், ஆனால் லாபம் வந்துட்டு மண்டை உடஞ்சது இல்லையா. அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அருண் காமிச்சிட்ருக்காங்க. ஆஃபீஸ் ஃபைல் மாதிரி ஏதோ வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஃபோன் வருது. வந்ததுமே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சார் எப்போ சார் வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நான் ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன், இப்போ வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் கொஞ்சம் வேகமாக வாங்க சார், நம்ம ரெசார்ட்டாக திடீர்னு 4-5 ரவுடிங்க உள்ளே போகுது, அடின்னு அடிச்சிட்டாங்க சார், எல்லா பொருளையுமே உடச்சி செதறடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல அருண் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி பிரம்மையில் எழுந்திரிச்சு நிற்க, யார் அப்படி பண்ணது அப்படின்னு கேட்க, அடிச்சுட்டு ஓட பார்த்தாங்க சார், நாங்கள் விடுவோமா, அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அருண் விறுவிறுன்னு ரெசார்ட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே போய் செதறி கிடக்கிற பொருட்கள்லாம் அப்படியே எமோஷ்னலாகி பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அவர் வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின காசில் வந்துட்டு இப்படிலாம் வீணாயிடுச்சுல, அதனால் ரொம்ப சோகமாக பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அந்த ரவுடி பையில் வந்துட்டு கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. சார் இவங்க தான் சார் 4-5 பேர் கூட்டமாக வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், நாங்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், எங்களை தள்ளி விட்டுட்டு எல்லா பொருளும் எடுத்து போட்டு உடச்சிட்டாங்க சார், இவனை தப்பிச்சு ஓட பார்த்தான், இவனை வந்துட்டு பிடிச்சி கெட்டி போட்டோம் சார் அப்படின்றாங்க. டேய் உண்மையை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு 4 சாத்திட்டு, யார் உன்னை அமுச்சு விட்டது, உண்மை சொல்லு அப்படின்னு கேட்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாமே, இவனை விடாதீங்க அடிங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் அருண் எல்லாருமே சேர்ந்து கும்ப சார் உங்கள் தம்பி கார்த்திக் சார் தான் என்னை அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாத, என் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டான், உண்மையை மட்டும் சொல்லு, உன்னை யார் அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் உண்மையாலும் தான் சார் சொல்கிறேன், உங்கள் தம்பி கார்த்திக் சார் தான் என்னை அமுச்சு விட்டாரு, நான் ஏன் இந்த விஷயத்தில் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி கிறங்கி போய் மயக்கத்திலே பேசுகிற மாதிரி பேச அருணுக்கு வந்துட்டு செம்ம கோமாயிடுது. விறுவிறுன்னு கார் எடுத்துகிட்டு அடுத்த வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அந்த சைடு வீட்டில் எல்லாருமே ஒன்றா ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அருணோட கார் வந்துட்டு வேகமாக இறங்குது. ஐஸ்வர்யா பள்ளி இருக்கே, அது வந்துட்டு என்ன இது போனர் வந்துட்டாரு, அப்படி ஏதோ ஒன்று இருக்குது, இவ்வளோ கோவமாக வர்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, உள்ளே வந்து அருண் விறுவிறுன்னு கார்த்தியோட சட்டையை காலரை பிடிச்சி தூக்கிற கார்த்திக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஒரு மாதிரி அருணையே முறைச்சி நின்று பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நம்ம மாஸ் ஹீரோ கார்த்தி இல்லை. அடுத்து வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு மாதிரி அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்க அபிராமி, டேய் அருண் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, அவன் சட்டையை விடு அப்படின்றாங்க. அம்மா உங்களுக்கு தெரியாதுமா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இவன் தாம்மா எல்லாத்துக்கான இவன் தான் அப்படின்னு சொல்ல, என்ன நினச்சின்னு என்கிட்ட சொல்லு, எதுக்கு எடுத்தெடுப்புல அவன் சட்டையை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தான் என்ன பண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் எதுவுமே பண்ணலைனா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதக்கும், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நல்லவே மாதிரி இங்கே வந்து உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க. ரெசார்ட்டை அடித்து உடைக்கலை அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அபிராமி வந்துட்டு என்ன ரெசார்ட்டு அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ரெசார்ட்டு அது இதுன்னு எதோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா அபிராமி எல்லாம் கேட்க, அம்மா நம்ம அன்னைக்கு போய் ஒரு ரெசார்ட் பார்த்தோம்ல, அந்த ரெசார்ட்டை வந்துட்டு நானே வாங்கிட்டேன், இதை பற்றி கார்த்தி தெரிஞ்சு என்கிட்ட வந்து விசாரிச்சான், உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணான்னு சொல்லி வச்சிருந்தேன், எதுக்கு வாங்கினேன்னு கூட என்னை மிரட்டினா, அந்த கோவத்தில் தான் இவன் வந்துட்டு ரெசார்ட்டை அடித்து உடைக்கிறதுக்கு ஆட்கள்லாம் அமுச்சு விட்டு என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா, இவனை போய் என் தம்பி நல்லவன் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட நான் எவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அருண் பேச ஆரம்பிச்சிட, அண்ணா நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அபிராமிக்கு வந்துட்டு டேய் போது நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்த, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. அடுத்து என்ன சீன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரோமோலே பார்த்துட்டோம். கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டைமிங் கேட்டிருக்காரு. எப்படியும் இந்த குலநெறி கூட்டத்தில் ஐஸ்வர்யா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவளை சாத்துன்னு சாத்தணும். அப்படி எபிசோட் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க.